ஆண்டவரும் அருமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரிலே உங்கள் அனைவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். அதனால நாட்டு காலை பொழுதிலே சிந்திப்பதற்காக திருச்சபையானவர் நமக்கு தருகிற செம்பொருள் மாற்றுத்திறனாளிகள் வாழ்வின் புனிதம். The differently able God, the sanctity of life. இந்த செம்பொருளின் துணை கொண்டு சற்று நேரம் நாம் வேத வசனங்களை அடிப்படையில் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். கொடுக்கப்படுகிற திருமுறை பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். அவர்கள் துணையோடு சற்று நேரம் நாம் தியானிப்போம். நாம் ஆலயத்தை புனிதமானது என்று சொல்கிறோம், கடவுள் புனிதமானது என்று சொல்கிறோம், வேதம் புனிதமானது என்று சொல்கிறோம். இப்படி பல்வேறு காரியங்களை குறித்து நாம் புனிதத்தை சொல்கிறோம். ஆனால் இந்த மாற்றுத்திறனாளிகள் கூட புனிதத்தின் ஒரு அங்கமானவர்கள் என்பதை பொருத்தி கொள்வதற்கு தான் என்று நாம் அழைக்கப்படுகிறோம். நான் சொல்கிறோம், மாற்றுத்திறனாளிகளை பார்த்தோம்னா என்ன சொல்கிறோம்? அவர்கள் குறைபட்டவர்கள் என்று சொல்கிறோம், குறைவு உள்ளவர்கள், குறைபாடு உள்ளவர்கள் என்று சொல்கிறோம், மதிப்பற்றவர்கள் என்று சொல்கிறோம், மதிப்பற்றவர்கள் என்று சொல்கிறோம், பிரயோஜனமற்றவர்கள் என்று நாம் சொல்கிறோம். அவர்களை நாம் பாவத்துக்கு பிறந்தவர்கள் என்று நாம் சொல்கிறோம், சாபத்தில் இல்லாதவர்கள் என்று சொல்கிறோம், தீர்க்க தகாதவர்கள் என்று சொல்கிறோம், அறிவுறுத்த பல வார்த்தைகளை சொல்லி அவர்களை நாம் குறைபட்டவர்களாக காணப்படுகிறோம். ஆனால் திருச்சி நமக்கு சொல்கிறது அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் இல்லை, அவர்கள் குறைபட்டவர்கள், அவர்கள் திறமை உடையவர்கள், வேறு வகையான திறமையை அடங்கியவர்கள் என்று திருச்சபை நமக்கு சொல்கிறது. மட்டுமல்ல அவர்கள் பிரயோஜனமானவர்கள், நமக்கு பல்வேறு வகையில் அவர்கள் பிரயோஜனமானவர்கள், விருப்பத்தக்கவர்கள், அவரை நாம் விரும்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும், விருப்பத்தக்கவர்கள், நேசிக்கப்பட்டவர்கள், நேசிக்க வேண்டும். மட்டுமல்ல அவர்கள் புனிதமானவர்கள், நமக்கு சொல்வதற்கு அழைக்கிறது. நம்மளால் சொல்ல முடியுமா? வாயால வேண்டாம் சொல்வோம்ல, இருப்பினும் நம்மளை மனதில் ஏற்றுக்கொள்ளவில்லை, அப்படிதான் நம்மளை அநேகம் இருக்கிறோம். ஆனால் இன்று மாற்றுத்திறனாளிகள் நம்மளுக்கு ஒருவர், அவர்கள் நம்மை ஒருவரை ஏற்றுக்கொள்வதற்கு, அவர்கள் புனிதத்தன்மையை ஏற்றுக்கொள்வதற்கு, அவர்கள் வாழ்க்கை புனிதமானவர்கள் என்பதை நாம் இன்று அழைக்கப்படுகிறோம். வேதத்தில் நான் வாசிக்கின்ற அருமையான திருமண போது யாத்திராகமம் 4வது அதிகாரத்தில் 13வது வசனம் என்ன சொல்லுகிறது நாம் பார்ப்போம். அப்போது கர்த்தர் மோசேயை நோக்கி, வானத்தை உண்டாக்கினவர் யார்? ஊமையையும் செவிடையையும் பார்வையையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா என்று கடவுள் மோசேயிடம் சொல்லி பார்க்கிறோம். வாயை உண்டாக்கினது யார்? நான் தான். அதில் பேசக்கூடாத உள்ளவர்கள் உண்டாக்கியது யார்? அதுவும் நான் தான். பார்வை உள்ளவர்கள் உண்டாக்கியது நான் தான். பார்வை அச்சத்தை உண்டாக்கியவரும் நான் தான். நன்கு நடக்கக்கூடியவர்களை உண்டாக்கியதும் நான் தான். காலையிலே நான் தான் என்று கடவுள் சொல்கிறார். எல்லாத்தையும் நான் தான் படைத்தேன், மாற்றுத்திறனாளிகளை படைத்தது நான் தான் என்று கடவுள் தானே சொல்லி பார்க்கிறோம். எனவே இந்த மக்கள் நம்மளை யாரு படைத்தார்? நம்மளை படைத்தது யார்? உங்களுக்கு படைத்தது யார்? படைத்திருக்கிறது யார்? கடவுள் தான் நம்மை படைத்திருக்கிறார். தாயின் வயிற்றிலே உருவாக்கி நமக்கு உரு கொடுத்து இந்த உலகத்தின் பிறகு நாம் வளர்ந்து இங்கு கடவுளை தூக்கி கொடுத்த நிலவுக்கு நம்மளை கொண்டு வந்தவர் கடவுள். அதே கடவுள் நாம் மாற்றுத்திறனாளிகளாகிய நம்ம சகோதர சகோதரிகளையும் அவர் படைத்திருக்கிறார் என்பதை இந்த வசனத்தில் தெளிவாக நமக்கு சொல்லி பார்க்கிறோம். எனவே அவர்களும் நாம் எந்தளவுக்கு நம்மை மதிக்கிறோமோ, நாம் எந்தளவுக்கு நம்மை ஒதுக்கிறோமோ, அதே அளவுக்கு இந்த மாற்றுத்திறனாளிகளை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு, அவருடைய புனிதத்தை நாம் அனுமதிப்பதற்கு என்று அழைக்கப்படுகிறோம். எனவே இந்த தரத்திலே நான் சில காரியங்களை நாம் சிந்திப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். அவர்கள் வாழ்வதை எந்த வகையிலே புனிதமானவர்கள், அவர்கள் எந்த வகையிலே மதிப்பு வைப்பவர்கள், நம்ம விட ஒரு படி கூட அவர்கள் குறைந்தவர்களே இல்லை, குறைப்பால் நினைப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். இன்று ஒரு புனிதமானவர் ஒருவர் நம்முடைய ஆலயத்துக்கு வருகிறார் என்று நாம் வைத்துக் கொள்வோம். உதாரணத்துக்கு பிஷப் ஐயா வருகிறார், அல்லது ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறவர்கள் வருகிறார் என்றால் நாம் என்ன பண்ணுவோம்? அவர்களை வரவேற்போம், இல்லை வரவேற்போம், செய்வோம். அழைப்பு கொண்டு அவர்களை
மகிழ்ச்சியோட உள்ளே அழைத்து கொண்டு வருவோம். இது இந்த மாற்றுத்திறனாளிகள் கூட அப்படிப்பட்டவர்கள் தான். அவர்களுக்கு நம்ம ஐக்கியத்தில் அவர்கள் வருவார்களானால், நம்மை திருச்சபைக்கு அவர்கள் வருவார்களானால், அவர்களை அதே விதத்தில் மதிப்பு மரியாதையோடு அவர்களுக்கு நாம் அழைக்கப்படுகிறோம். இன்று அநேக இடத்தில் நம்ம பார்க்கணும், ஆலயத்தின் வாசலிலே இந்த மாதிரி மதிப்பு இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகள் உட்கார்ந்து நாம் அநேக இடத்தில் பார்க்கிறோம். ஆனால் ஒருபோதும் நாம் அவர்களை கவனிக்காமலே நாம் வருகிறோம். ஆலயத்திற்குள் வருவதற்கு அநேக ஆலயத்திலே வழிபடு தலங்களிலே அநேக இடங்களிலே மாற்றுத்திறனாளிகளுக்கு வருவது கூட வழிகள் இல்லை. ஆனால் மற்ற அழைக்கிறது அப்படி இல்லை. இதனால எல்லாம் அவங்க வீல் சேர் வந்தவருக்கு அருமையாக ரேம் செய்திருக்கிறார்கள். அவர்கள் படிக்கட்டில் ஏற முடியல, இந்த ரேம்ல வரலாம், உள்ளே வரலாம், உட்காரலாம், இப்படி பல வசதிகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இப்படி அடிப்படை வசதிகள் கூட இல்லாத இடங்கள் அநேக இடங்கள் உண்டு. எனவே அப்படிப்பட்டவர்களை நாம் நம்முடைய ஐக்கியத்தை சேர்த்துக் கொள்வதற்கு நம்முடைய ஆலயத்திலே நம்முடைய ஐக்கியத்தில் என்னென்ன மாற்றங்களை செய்ய வேண்டுமோ அவர்கள் செய்து அவர்களை கனிவோடு வரவேற்பதற்கு, அவர்கள் குடிக்க தன்மையை நாம் ஏற்றுக்கொண்டு அவர்களை கனிவோடு வரவேற்பதற்கு நம்முடைய ஐக்கியத்தில் அவர்களை சேர்த்துக் கொள்வதற்கு தான் இங்கு அழைக்கப்படுகிறோம். எவ்விதத்திலே அவர்கள் வாழ்வு புனிதமானவர்கள் என்பதை குறித்து தான் நான் சுத்தமாக பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். மாற்றுத்திறன் உடைய அறிவியல் சகோதரர்கள் எவ்விதத்திலே அவர்கள் நம்மை விட குறைந்தவர்கள் அல்ல, அவர்கள் நம்மை போன்றவர்கள் தான். நாம் எப்படி நம்ம உயர்வா எடுத்துக் கொண்டிருக்கிறோமோ அந்த அளவுக்கு அவர்கள் உயர்ந்தவர்கள் தான், முக்கியமானவர்கள் தான். எவ்விதத்தில என்பதை குறித்து 3 காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது பாருங்கள், இந்த மாற்றுத்திறனாளிகள் சொல்லுகிறோம். பல்வேறு வகைகளில் நாம் அவர்களை குறைவாக பேசுகிறோம், அவர்களை எதிர்த்து நகையாடுகிறோம், தாழ்வாக எழுதுகிறோம். ஆனால் அவர்கள் எந்த தாழ்வானவர்கள் அல்ல. நம்மளுடைய என்ன சாயம் இருக்கிறதோ அதே சாயம் தான் அவர்களுக்கு இருக்கிறது. என்ன சாயம் இருக்கிறதோ அவர்களுக்கு கடவுளுடைய சாயம் அவர்களிலே இருக்கிறது. ஏன்னா கடவுள் தான் அவர்கள் படைப்பு அவரும் சொல்கிறார். மோசேயிடம் பேசும்போது கடவுள் சொல்கிறார், நான் அவர்களை படைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்ப அந்த படைத்த ஆண்டவர் எப்படி அவருக்கு படைத்தார்? யாருடைய சாயத்தில் படைத்தார்? யாருடைய சாயத்தில் படைத்தார்? பிசாசோட சாயத்தில் படைத்தார். நம்மை தன்னுடைய சாயத்தில் அவன் படைத்திருக்கிறார். நம்மை எப்படி தன்னுடைய சாயலாக கடவுள் படைத்தாரோ அதே விதமாக இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு நாம் சொல்லுகிற அருமையான சகோதர சகோதரிகளையும் அவர் தம்முடைய சாயலாக படைத்திருக்கிறார். வேதம் அதை தான் தெளிவாக சொல்லுகிற ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். கடவுள் எப்படி நம்மை அவருடைய சாயல் 26வது வசனத்தை வாசிப்போம். நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியிலும் மனிதனை உண்டாக்குவோமாக. ஆழக்கடவுள் என்றால் 27 தேவன் தம்முடைய சாயலாக மனிதனை சிருஷ்டித்தார். தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். அவர்களை சிருஷ்டித்தார். கடவுள் மனிதனை எப்படி படைத்தார் என்பதை குறித்து அருமையாக போட்டிருப்பார்களோ, தன்னுடைய சாயலாக தன்னுடைய அச்சு அடையாளமாக, அதை ஆங்கிலத்திலே image of God என்று சொல்வார்கள். People with the people of differently able people have the image of God. நமக்கு இருந்து கடவுளுடைய சாயல் அதே போல அவர்களுக்கு கடவுளுடைய சாயல் என்பதை, கடவுளுடைய சாயல் அவர்கள் இருக்கிறது என்பதை நாம் மறந்து கொள்வது மட்டுமல்ல, நமக்கு என்ன ஆளுமையை கடவுள் தந்தாரோ இந்த உலகத்தில் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் அந்த ஆளுகிற தன்மையை அவர் கொடுக்கிறார். அதே ஆளுமையை நாம் சொல்லுகிறோம். ஒரு பார்த்து இவர் பர்சனாலிட்டி உயர்ந்தவர் என்று சொல்லுகிறோம், இவர் பர்சனாலிட்டி மிகவும் உன்னதமானவர் என்று சொல்லுகிறோம், மகிழ்ச்சியானவர் என்று சொல்லுகிறோம், புனிதமானவர் என்று சொல்லுகிறோம். அதே பர்சனாலிட்டி அந்த மக்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு கடவுள் தந்திருக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போகவே கூடாது. அப்போ அந்த காரியத்திலே கடவுளுடைய சாய பெற்றவர்கள் தான் மாற்றுத்திறனாளிகள் என்பதை இங்கு நாம நினைவு கூற அழைக்கிறதாக இருக்கிறது. அமெரிக்கா தேசத்திலே, அமெரிக்க தேசத்திலே அங்க ஜார்ஜியா மாநிலத்திலே அட்லாண்டா என்ற நகரிலே
அப்படியே அதுக்கான ஒரு இறைக்கையாளரை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல ஜார்ஜியா மாநிலத்தில் உள்ள அட்லாண்டா நகரிலே ஒரு அருமையான இறைக்கையாளர் பிறந்தார். பெண் அவர் ஒரு பெண் இறைக்கையாளர். அவர் பேர் நான்சி ஐஸ்லாண்ட். நான்சி ஐஸ்லாண்ட் என்று அருமையான அந்த பெண்மணி பிறக்கும் போதே அவங்க ஒரு கான்ஸ்டிடியூஷன் சொல்லக்கூடிய இருப்பு வளர்ச்சி இல்லாத ஒரு நிலைமையில அவர்கள் பிறந்தார்கள். கை கால்கள் சரியாக அவர்களுக்கு இறங்காமல் வளைந்து கொண்டு ஒரு மாதிரி இருக்கும். சாஃப்ட் போன் என்று சொல்வார்கள். அந்த அப்படிப்பட்ட நிலையில் பிறகு பல சிகிச்சைகளை எடுத்து அவர்கள் மாற்றத்தினாலியாக மாறி சேர்லே உட்கார்ந்து போகக்கூடிய அளவுக்கு அவர்கள் மாறிவிட்டார்கள். அந்த அம்மா 1963ஆம் ஆண்டு பிறந்தார்கள். அவர்கள் பிறகு இப்படி 30 ஆண்டுகள் அவர் பல பாடுகளை பற்றி அவர்கள் வாழ்வியை அவர் முன்னேற்றமான ஒரு நிலைக்கு வந்தார்கள். அவர்கள் அதுமான கடவுளை அவர்கள் ஒவ்வொரு ஆலயத்துக்கு வரும்போதும் அது அம்மா வீழ்ச்சியெல்லாம் வருவாங்க. ஆலயத்துக்கு வீழ்ச்சியல் வரும்போது அவங்களுக்கு உள்ள கூட வர முடியாது. போல் ரேம்ப் கூட இருக்காது. அவர்கள் படிக்கட்டுக்கு வெளியே அங்கதான் காம்பவுண்ட்ல எங்கேயாவது சேர்ல உட்கார்ந்திருப்பார்கள். இப்படி அவர்கள் மிகவும் கவலையோடு சோகத்தோடு அந்த இடத்துல உட்கார்ந்திருப்பார்கள். அதே திருவிழாக்கு வரும்போது கூட எல்லாரும் எங்க பண்ண முடியாது. எல்லாரும் போல அங்க போய் திருவிழாக்கு எடுக்க முடியாது. ஐயோ நான் எல்லாரையும் போல நான் போக முடியலையே, நான் ஒரு மாற்றிக்கிறாங்க இப்படி இருக்கிறேன், நடக்க முடியாத சூழ்நிலை, நான் இப்படி நாற்காலியில அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறேனே என்று அவர்கள் கலந்து உண்டான். இப்படி அவர்கள் கலைக்கு கொண்டு ஒரு நாள் அப்படி உட்கார்ந்து இருக்கிறார்கள். நடந்து கொண்டிருக்கிறது. நடந்து போது கடவுள் அவர்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். என்ன தரிசனம்? இது நாம் பேசக்கூடிய இந்த பொருள் தான். என்ன பண்ணுவோம்? நீங்க ஒரு மாற்றுத்திறனாளி அல்ல, எல்லாரும் போனவர் தான். நீயும் எல்லாருக்கும் அவர்களிடம் குறைந்தவர் இல்லை. நான் முன்னே தேடி வரவில்லை, முன்னே தேடி வர முடியவில்லை இல்லையா? ஆகவே நான் முன்னே தேடி வரவில்லை என்று சொன்னாராம். ஒரு தரிசனம் இருக்குதான். அப்ப அவங்களுக்கு என்ன பண்ணுகிறாரா? உயிர்த்தெழுந்த கிறிஸ்து அங்கே வருகிறார். அவர் கடவுளின் சொல்லுவோம் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை சொல்கிறார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து அங்க எப்படி வருகிறாரா? அவர் ஒரு வீல் சேர்ல உட்கார்ந்து கொண்டு வருகிறார். கைகள் காலில் அவருக்கு என்ன பண்ணிட்டு அடிபட்டு விழாவிலே குத்தப்பட்டு காயங்களவர்களாய் தலைகளை காயங்களவராய் கிறிஸ்து அங்கே என்ன பார்த்துக்கிறாரா? வீல் சேர்ல உட்கார்ந்து கொண்டு அவர் சொல்லிட்டார். அங்க ஆரம்பிச்சுக்கலாம் உனக்காக பிடிக்கப்பட்ட அந்த சரீரம் என்று சொல்லும் போது அந்த திருக்காட்சி கொடுக்கப்பட்டது. அங்கே கிறிஸ்துவானவர் வீல் சேர்ல உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்களாம். நான் எப்படி போவது என்று சொல்லி போது அவர் சொன்னார், நானே உன்னை தேடி வருகிறேன். உன்னால அங்க முடியலையா? நானே உன்னை எனக்கு உடைக்கப்பட்ட சரீரத்தோடு நான் வருகிறேன் என்று சொல்லி அவர் கிறிஸ்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவானவர் வீல் சேர்ல உட்கார்ந்து கொண்டு என்னை பார்க்க வந்தார் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை அவர்கள் சொல்கிறார்கள். அதனால The Disciple with Christ, The Disciple with God என்ற ஒரு புத்தகத்தை அருமையான நாமா எழுதியிருக்கிறார்கள் என்று நாம் சரித்திரத்திலே பார்க்கிறோம். அப்படி இருந்து கிறிஸ்து என்ன பண்ணுகிறார்? தன்னையே ஒரு மாற்றுத்திறனாளியாக அங்க நமக்கு காட்டுகிறவராக இருக்கிறார். அவர் சரீரம் உடைக்கப்பட்டவராக, அங்க காயப்பட்டவராக, பலப்பட்டவராக அங்க தன்னை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அப்ப அதுதான் சாயல். அவர் கிறிஸ்து என்ன சொல்கிறார்? நான் உன்னுடைய எப்படி உட்கார்ந்து இருக்கிறையோ அதே சாயல் பார். நான் உன்னை போலதான் பாடுபடுகிறவனாக இருக்கிறேன். நான் உன்னை போல் கரங்களிலே கால்களிலே நான் பலத்தை குறைபாடுகளை உள்ளவனாக நான் இருக்கிறேன் சொல்லி அங்கே காட்டுகிறவராக இருக்கிறார். தன்னுடைய என்னுடைய சாயம் தான், உன்னுடைய சாயம் தான் நான் இருக்கிறேன் என்று அவர் காட்டுகிறவராக இருக்கிறார். எனவே கடவுளுடைய சாயல் அருமையான இந்த பிள்ளைகளுடைய மாற்றுத்திறனுடைய அருமையான சகோதர சகோதரிய அவர்களையும் கடவுளுடைய சாயம் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போகவே கூடாது. அப்போ God reaches them. அவர்களை நோக்கி போகிறார். தன்னுடைய சாயலை அவர்களுக்கு கடந்து நான் உன்னுடைய சாயல் தான் இருக்கிறேன் என்று அங்கே சொல்கிறவராக இருக்கிறார். இதுதான் கடவுளுடைய புனித தன்மை. அருமையான இந்த மாற்றுத்திறனான கடவுள் தன்மை விளங்குவதற்கு அடையாளமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது பாருங்க, கடவுள் இந்த மாற்றுத்திறன் உடையவர்கள் எவ்விதத்தில் அவர்கள் புனிதமானவர்கள் நாம் பார்க்கும்போது அவர்கள் கடவுளின் ஆவியை உடையவர்களாக இருக்கிறார்கள். கடவுளின் ஆவியை உடையவர்களாக இருக்கிறார்கள். ஆவி இருக்குதா? உங்களுக்கு எனக்கு ஆவி இருக்குதா? ஆவி இருக்குதா? இல்லையா?
ஆவி இருக்கிறதால நம்ம உட்கார்ந்துருக்கோம் இல்ல. கடவுள் மனிதனை படைக்கும் ஒரு 2 மணி நேரம் ஆதியாகமம் 2வது அதிகாரத்திலே 7ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். உருவாக்கி மனிதன் சீர்பட்டவனானான். கடவுள் என்ன பண்ணாரா, தன்னுடைய சுவாசத்தை மனிதனை தன்னுடைய வடிவத்திலே தன்னுடைய சாயத்தை உண்டாகி தன்னுடைய சுவாசத்தை அவனுடைய நாசியாக வீழ்த்தும் போது அவன் உயிருள்ள ஒரு மனிதனாக படைப்பை பார்க்கிறான். நீங்களும் நானும் உயிருள்ளவர்களா என்று அமைத்திருக்கிறோம் என்றால் யாருடைய ஆவி நமக்குள்ளே இருக்கிறது? கடவுளுடைய ஆவி நமக்குள்ளே இருப்பதை நாம் பார்க்கிறோம். நமக்குள்ள என்ன ஆவி? நல்லா இருக்கு. கடவுளுடைய ஆவினா அது நல்லா இருக்கானே. கடவுளுடைய ஆவினா நல்லா இருக்கானே, நல்லா இருக்குதான். அது பரிசுத்த ஆவியாக நமக்கும் நல்லா இருக்கும்போது நாம் சொல்லுகிறோம் மாற்றுத்திறனாளிகள் மட்டும் தீய ஆவி இருக்கிறது சொல்லுவோம்ல. இவர்கள் அனுமதிக்கத்தக்கவர்கள், சுத்தமானவர்கள் என்றுதான் நாம் சொல்லுகிறோம். அப்போ நாம் அவர்களை மட்டும் குற்றவாளிகளாக தீர்க்கிறோம், அசுத்தமானவர்களாக தீர்க்கிறோம். கடவுள் சொல்கிறார் அவர்களை படைத்தது நான் தானே, உங்களை படைத்தது நான் தான், மாற்றுத்திறனாளிகள் படைத்ததும் நான் தான். என்னுடைய சுவாசம் தான் அவர்களுக்கு இருக்கிறது என்பதை கடவுள் நமக்கு வெளிப்படுத்துகிறார்கள். எப்படி அவர்களுக்கு கடவுளுடைய சாயல் இருக்கிறதோ அதே போல மாற்றுத்திறனாளிகளிடத்திலும் கடவுளுடைய ஆவிதான் இருக்கிறது. அவருடைய ஆவியை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அவருடைய சுவாசத்தினாலே அவர்கள் வாழ்கிறவர்களாக இருக்கிறார்கள். யோவான் நற்செய்திநூல் 20வது அதிகாரம் 20வது வசனத்திலே இயேசுவாமி எதிர்கொள்கிறார் சீடர்களின் மேல். யோவான் 20வது அதிகாரம் 20வது வசனம். 22 பரிசுத்த ஆவியை சுவாசத்தை சீடர்களுக்கு அவர் இயேசுவானவர் பரிசுத்த ஆவியை அவர்களை கொடுக்கிறார். நீங்க நான் சொல்லுகிறோம், நான் விசுவாசி, கடவுளுடைய பிள்ளை, நான் ஆவி அபிஷேகத்தை பெற்றவன் என்று சொல்லுகிறோம். இதே ஆவியின் அபிஷேகத்தை தான் மாற்றுத்திறனாளிகள் அவர்களும் உடன் சகோதரர்கள் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போகவே கூடாது. இந்த ஆவியை கடவுள் எல்லோருக்கும் அவருடைய புதிகள் சொல்லிக் கொடுத்த எல்லோருக்கும் தன்னுடைய ஆவியை பரிசுத்த ஆவியை அவர் ஊட்டி இருக்கிறார், கொடுத்து இருக்கிறார். இது பலம் உள்ளவன், பலனற்றவன், கிடைத்துள்ளவர்கள், மாற்றுத்திறனாளிகள் என்று வித்தியாசமே இல்லை. அனைவர் மேலும் நான் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்கிறார். அதான் வேறு சொல்லும்போது கடைசி நாளைக்கு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அவன் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் பரவாயில்லை, நான் எல்லாருக்கும் தந்துவிடுவேன் சொல்வதை பார்க்கிறோம். எனவே அவர்களும் ஆவியை பெற்றவர்கள், அவர்களும் கடவுளுடைய சுவாசத்தை பெற்றவர்கள், அவர்களும் நம்மை போல புத்தமானவர்கள் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போகவே கூடாது. அதை அவர்களை அனைத்து சேர்த்துக் கொள்வதற்கு, அந்த ஐக்கியத்தை சேர்த்துக் கொள்வதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். இது அநேக இடங்களில் பார்க்கிறோம். இப்படிப்பட்டவர்களை நாம் அப்படி ஓரக்கட்டப்பட்டவர்களாக சமுதாயத்திலே வைத்திருக்கிறோம். அவர்கள் வீட்டிலே கூட நாம் பார்க்கிறோம். இப்படி மாற்றுத்திறனாளிகளாக இருப்பவர்களுக்கு குடும்பத்தில் கூட சரியான மதிப்பும் மரியாதையும் கிடைப்பதே இல்லை. அதை மரியாதை அவருக்கு கொடுக்க வேண்டிய கவனத்தை நாம் கொடுப்பதற்கு, அவர்களை நம்மோடு சேர்த்துக் கொள்வதற்கு தான் இங்கு அழைக்கணும். மட்டுமல்ல, இந்த மாற்றுத்திறனாளிகள் சகோதர சகோதரிகள் நான் ஒன்று சொல்ல போகிறேன். அதற்கு அவர்கள் தெரிந்து அல்ல, உன்னதமான ஒரு நிலைமை, அந்த நிலைமையிலும் அவர்கள் பங்குள்ளவர்களாக அங்க காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். யோவான் நற்செய்திநூல் 9வது அதிகாரம் 2-3 வசனங்கள். ரபி, இவர் பார்வையற்றவராய் பிறக்க காரணம் இவர் செய்த பாவமா? இவர் செய்த பாவமா? பாவமா? இவர் செய்த பாவமா? பாவமும் அல்ல. இவர் செய்த பாவமும் அல்ல, பெற்றோர் செய்த பாவம் அல்ல. தேவனுடைய
உங்கள் வழியாக வெளிப்படும் பொருட்டு வெளிப்படும் பொழுது இப்படித்தான் இப்படிப்பட்டிருந்தால் இது அருமையான ஒரு பிறவியிலே பார்வையற்றவராக பிறந்த ஒரு மனிதனை இயேசு கண்டார். கண்டு அங்கே போய் நிற்கும் போது அவருடைய இயேசுவிடத்திலே அவர்கள் கேட்கிறார்கள், இந்த பார்வையற்ற மனிதனை நோக்கி அவர்கள் கேட்கிறார்கள், இவன் பார்வையற்றவராக பிறந்திருக்கிறானே, இவன் இப்படி பார்வையற்றவராக இவன் செய்த பாவமா இவருடைய பெற்றோர்கள் செய்த பாவமா என்று கேட்கும் போது நாம் கூட இன்னைக்கு அப்படிதான் கேட்கிறோம். ஒரு குறைகளை பார்த்தோம் பாவம் அதான் பூர்வ ஜென்ம பாவங்கள் முன்னோர்கள் செய்த பாவங்கள் இப்படி நம்ம வெளியே சொல்லாவிட்டோடு நம்மளை மனதை என்று நினைக்கிறோம், பார்வை என்று நினைக்கிறோம். அவர்களை ஒரு குறைபாடு உள்ளவர்களை பார்த்தோம்னா பார்வை பாவம் செய்தவர்கள் அதனால இப்படி பிறந்திருக்கிறார்கள் நாம் நினைக்கிறோம். அவர்கள் தச்சீவர்கள் அங்கு கேட்கிறார்கள், இவர் செய்த பாவமா இவருடைய பெற்றோர்கள் செய்த பாவமா என்று கேட்கும்போது இயேசுவாமி சொல்லுறார், இவன் செய்த பாவம் இல்லை, இவருடைய பெற்றோர் செய்த பாவம் இல்லை, கடவுளுடைய திட்டத்தின் அடிப்படையிலே பிடிப்படைந்திருக்கிறார். கடவுளுடைய செயல்பாடுகள் அவருடைய கிரியைகளின் மகத்துவத்தை அறிவிக்கும்படியாக இருக்கிறார். என்ன சொல்கிறது? தேவனுடைய கிரியைகளிடத்தில் வெளிப்படும் போது இப்படிப்படுத்திருக்கிறார். கடவுள் ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் ஒரு திட்டத்தை கடவுள் வைத்திருக்கிறார். அதே போல மாற்றுத்திறமையா இருக்கிற சகோதர சகோதரி ஒவ்வொருவருக்கும் கடவுள் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்துக்கு அடிப்படையில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இது சொல்கிறார், கடவுளுடைய கிரியைகளின் மகத்துவத்தை வெளிப்படுத்தும்படியாக இப்படிப்படுத்திருக்கிறார். எவ்வளவு ஒரு உன்னதமான நிலைமை பாருங்க. எதிர்பார்க்க ஒரு குறைபாடு காணப்படுகிறது, கண்ணிலே ஒரு குறைபாடா விலகு, இப்படி பல்வேறு குறைபாடுகள் காணப்படுகிறது. இந்த குறைபாடுகள் காணப்படும் போது அவர்கள் என்ன ஏற்பட இருக்கிறார்கள் என்பது வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. அவர்கள் கடவுளுடைய மகிமைக்காக கடவுளுடைய திட்டத்தினாலே பிறந்திருக்கிறார்கள் என்றாமோ எவ்வளவு புனிதமான ஒரு உன்னதமான நிலைமை பாருங்க. நாம் எந்த விதத்திலே கடவுளை மதிக்கப்படுகிறோமோ அதே விதமாக கடவுளை மகிமைப்படுத்துவதற்காக விதமாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று நாங்கள் சொல்லி பார்க்கிறோம். அங்கே பவுல் கூட அங்கே நான் வார்த்தை கேட்ட பகுதியிலே அங்கே சொல்லுறதை நான் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் பகுதி எடுத்துக்கொள்வோம். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிப்போம். வருத்திக் கொண்டே இருக்கிறது. அந்த சரீரத்தில் இருக்கிற ஒரு பலவீனத்தை குறித்து இங்க பேசுகிறதை பாருங்க. பவுலுக்கு வந்து சரீரத்தில் ஒரு பலவீனம் இருந்தது. அதை அவர் தெரிய சொல்லாமல் அவர் என்ன சொல்றார், ஒரு முள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த முள்ளை எடுத்து போடுவதற்கு நான் 3 முறை கடவுளிடம் வேண்டுதல் செய்தேன். ஆனால் கடவுள் என்ன சொன்னால், நான் முன்னோடு இருக்கிறேன், நான் முன்னோடு இருக்கிறேன், கிருபையினால் உன்னை தாங்குகிறேன் என்று சொல்கிறவராக இருக்கிறார். அவன் கடவுள் என்ன சொல்றார், ஆனால் நான் என்ன சொல்கிறேன், உனக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்கிற கடவுளாக இருக்கிறார். பௌரணிகளாக இருக்கிற ஒரு பலவீனம் இருந்ததுதான் சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் பவுலுக்கு நமக்கு எல்லாரும் தெரியல. பவுலை நினைக்கிறோம் நாம் பெரிய ஒரு ஜெயலலிதா ஒரு பெரிய லீடர் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலே அவர் இருக்க மாட்டார். அவர் குழுமாக இருப்பாராம். அவர் ரொம்ப அழகாகவே இருக்க மாட்டார், சாதாரணமாக தான் இருப்பார். அவருடைய எப்பவும் தண்ணி வடித்துக்கொண்டே இருக்குமா, கண்ணிலிருந்து எப்பவும் தண்ணி வடித்துக்கொண்டே இருக்குமா. பார்க்கிறதுக்கு நன்றாக இருக்க மாட்டார் என்று அவர் எழுதுகிறார்கள். ஒரு தண்ணி இருக்குமா, கண்ணிலிருந்து தண்ணி வந்து கொண்டே இருக்குமா, அது கண்ணு பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்காது. அப்படிப்பட்டவர் தான் பவுல். ஆனால் அவர்கள் ஊழியர்களே கடவுளுக்கு பயன்படுத்துகிறார் என்பது நம்ம எல்லாருக்கும் இல்ல. பவுல் செய்யாத ஒரு பெரிய வல்லமையான காரியமே கிடையாது. கடவுளுடைய ஊழியர்கள் அவர் சாப்பிடுறதே எந்த அளவுக்கு அவர் செயல்பட்டார் என்பது நமக்கு நன்றாக தெரியும். அவரை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினார். அதே போல்தான் இங்கு இந்த மாற்றுத்திறமையாளர்கள் என்று நாம் சொல்லுகிற சகோதர சகோதரிகளே, கடவுள் நம்மை போன்று அவர்களையும் தன்னுடைய ஊழியத்திற்கு அதற்கு பார்க்கிறோம். வாசிக்கின்ற முதலாவது பாடத்திலே அருமையான இடத்துக்கு நாம் பார்த்தோம். யாத்திராகமம் 4வது அதிகாரத்திலே 10வது வசனத்தை நாம் வாசிப்போம்.
எனக்கு வாழ்விக்கும் எனக்கு வாழ்க்கைக்கும் நான் மந்த நாமம் என்று சொல்கிறார். மோசையை பாருங்க, மோசை எவ்வளவு பெரிய ஒரு ஊழியக்காரர் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்ல. நான் வேற சொல்ல மிகவும் வலிமையான ஊழியக்காரர், கடவுளுடைய அடியார் என்று சொன்னால் யார்தான்? மோசை தான். அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான ஊழியக்காரர் பாருங்க, அவர் ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்தார் என்று சொல்லி அங்கே சொல்கிறது. ஒரு மாற்றுத்திறன் உள்ளவரை, ஒரு அங்கத்திலே ஒரு குறைபாடு இருந்த ஒரு மனிதனை, திறமையில குறைபாடு இருந்த ஒரு மனிதனை கடவுள் அங்க தேர்ந்தெடுக்கிறது பார்க்கலாம். அந்த நாட்டில் வேற ஆளே இல்லையா கடவுளுக்கு? ஏன் மோசை மோசையோட திறமையான வேற யாரும் இல்லையா? இருந்தாலும் கடவுளுடைய திட்டம், கடவுளுடைய திட்டம் மோசைக்கு பயன்படுத்துவதாக இருந்ததை பார்க்கிறோம். அவர் ஒரு மாற்றுத்திறனாளியா இருப்பவர் கடவுளால் பயன்படுத்த முடியும். உன் வாயோடு நான் பேசுகிறதா? பேசுவது நீ அல்ல, நானே உன் வாயோடு இருந்து பேசுகிறேன் என்று கடவுளிடத்திலே சொல்லுவதை பார்க்கிறோம். அவர் அனைத்து வகையான காரியங்களை மோசையின் வழியாக செய்தார் என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அப்படி கடவுள் மாற்றத்தை நம்மை எப்படி தம்மை திட்டத்தை நிறைவேற்றுகிறாரோ அவ்விதமாக எந்த மாற்றம் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்விலும் கடவுளுடைய திட்டம் இருக்கிறது என்பதை நாம் திட்டத்தை கடவுள் அவருக்கு வழங்கியிருந்தார். அவருடைய புனிதத்தை நாம் அங்கீகரிப்பதற்கு என்று அழைக்கப்படுகிறோம். மூன்று காரியத்தை பார்த்தோம் இல்ல. முதலுக்கு கடவுளுடைய மாற்றுத்திறனாளிகள் என்று நாம் சொல்லி அற்புதமாய் எதிர்க்கிற மனிதர்களிடத்திலே என்ன இருக்குது? கடவுளுடைய சாயல் நாம் மறந்து போகவே கூடாது. எப்படி கடவுளுடைய சாயல் இருக்கிறோ அதே விதமாக மாற்றுத்திறனாளிகள் சொல்கிற அந்த பிள்ளைகளிடத்திலும் கடவுளுடைய சாயல் இருக்கிறது. கடவுளுடைய சாயல் அவர்கள் உருவாக்கப்பட்டது மறக்கக்கூடாது. இரண்டாவது பக்கம் அவர்களுக்கு கடவுளுடைய ஆவியானவர் இருக்கிறார். எப்படி இயேசுவானவர் இருக்கிறார், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறார் என்று சொல்கிறார். நாம் சொல்கிறோம் கடவுளுடைய ஆவியானவர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்கிறோம். அதே சொல்லி ஓரை கட்சி வைத்திருக்கிற அந்த அவ்வையான சகோதரர்களுடைய வாழ்வில் கடவுளுடைய ஆவியானவரை புதிய செய்கிறவர்களாக இருக்கிறார் என்பதனால் மறந்து போகக்கூடாது. அவர்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது, கடவுளுடைய திட்டம் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. மாற்றுத்திறனாளிகள் சொல்கிற அருமையான சகோதரனுடைய வாழ்விலே கடவுளுடைய திட்டம் அவர்களுக்கு இருக்கிறது. கடவுளுடைய அழைப்பு அவர்களுக்கு இருக்கிறது. அந்த மிஷன் ஆஃப் காட் சொல்கிறோம். கடவுளுடைய ஊழியம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் சொல்கிறோம் கடவுளுடைய பிள்ளை சொல்லிக் கொள்கிறோம். அதே அவர்களும் சொல்கிறோம். அவர்கள் நாம் புறக்கணித்த கடவுள் அவர்களை புறக்கணிக்கவே இல்லை. கடவுள் அவங்களே ஒரு திட்டத்தை வைத்து தன்னுடைய திட்டத்திலே, தன்னுடைய ரட்சிப்பின் திட்டத்திலே அவர்களை இணைத்துக் கொள்கிறார்கள். இந்த மூன்று காரியங்களை வைத்து நாம் அவர்களை வாழ்வு நம்முடைய வாழ்விலே புனிதமானவர்கள், அவர்கள் புறக்கணிக்கப்பட்ட அறிவு பெற்றவர்கள் அல்ல, அவர்களும் புனிதமானவர்கள் என்பதை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் இன்று அழைக்கப்படுகிறோம். கண்களை நாம் ஜெபிப்போம். இறக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த வேத வசனங்களுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஐக்கியத்திலே இருக்கிற ஆண்டவரே, எங்களுடைய உடன் பிறந்திருக்கிற அருமையான சகோதர சகோதரிகள் அநேகம் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கும். ஆண்டவரே, அவர்களை நீர் பிள்ளைகளாக தெரிந்திருக்கிறீர். அவர்களையும் ஆண்டவரே நீர் அணைத்துக் கொண்டிருக்கிறீர். உங்களுடைய சாயலை கொடுத்திருக்கிறீர். உங்களுடைய ஆவியை தந்திருக்கிறீர். உங்களுடைய திட்டத்தை அவர்களுக்கு வைத்திருக்கிறீர். சத்தியங்களை நாங்கள் புரிந்து கொள்ள அதை தியானிக்க அந்த கிருபைக்காக நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் ஆண்டவரே அருமையான பிள்ளைகள் புறக்கணிக்காமல் அவர்களை நாங்கள் ஓரம் கட்டாத படித்து ஆனவரை அவர்களை இந்த ஐக்கியத்தில் சேர்த்துக் கொள்வதற்கு, அவருடைய புனித தன்மையை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு ஆனவரை உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். துதிகரமாய் நாங்கள் சேர்த்துக்கிறோம். இயேசுக்குள்ள ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கடவுளுடைய ஆசீர்வாதம். ஆமென்.